ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் இந்த வேளையில் இந்த இடத்துல வந்து நிற்பதற்கு கர்த்தர் தயை பாராட்டினதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வேளையிலும் கூட இந்த ப்ரோக்ராமை நடத்துவதற்கு இதை வாய்க்க செய்த தேவனுக்கு முதலாவது நன்றியை செலுத்திக் கொள்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய வந்திருக்கிற நம்முடைய நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய எல்லா நிகழ்வுகளுக்கும் நமக்கு திட்டமிட்டு அதற்கு வழிகாட்டுதலை தந்து சிறப்பாய் செயல்படுவதற்கு நம்முடைய ஆலயத்தின் எல்லா காரியங்களிலும் நம் பெண்கள் பங்கெடுப்பதற்கு நமக்கு பேருதவியாக நமக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்து வருகிற நம்முடைய ஆயர் அவர்களை நாங்கள் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே போலவே நம்ம இடத்துல நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி ஆயரம்மா அவர்களும் நமக்கு எத்தனையோ நிகழ்வுகளை நமக்கு நடத்தி கொடுக்கிறார்கள். பெண்கள் வந்து எல்லாவற்றிலும் நம்ம மேலோங்கி நிற்கணும், நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடாது, நம்ம கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மை ஊக்குவிக்கும்படியாக நம்முடைய ஆலயத்தில் அநேக நிகழ்வுகள் அநேக ஜெபங்கள் இது எல்லாவற்றையும் நடத்துவதற்கு நமக்கு வழிநடத்தி கொண்டு வருகிற நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் தலைவி ஆயரம்மா அவர்களையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். அது மாதிரி நமக்கு எல்லாவற்றுக்கும் நமக்கு உதவியாக நமக்கு நம்முடைய சேகர குழுவினுடைய செயலர் பொருளாளர் அவர்களும் நமக்கு உதவி செய்து வருகிறார்கள். நம்முடைய எல்லா நிகழ்வுகளுக்கும் அவங்க நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்து நம்மை வழிநடத்தி வருகிறார்கள். இன்றைக்கி செயலர் வர முடியல, பொருளாளர் வருவார். அவர்களையும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்படியா இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். வரவேற்புரை வழங்கிய பெண்கள் ஐக்கிய சங்க செயலாளர் திருமதி சுகந்தி அப்பாதுரை அவர்களையும், பொருளர் செல்வி வினோலின் அவர்களையும், கன்வீனர் பாபி அவர்களையும் கூட இந்த நாளிலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாளிலே மகளிர் தின சிறப்பு செய்தியை நம்முடைய ஆயர் அவர்கள் நமக்கு வழங்குவார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக சிறப்பாக இந்த அகில உலக பெண்கள் தினம், மகளிர் தினம் என்று அழைக்கப்படுகிற இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேவிலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க நிகழ்வுகளை ஆண்டுதோறும் நாம் நடத்தி கடவுளையும் நம்மையும் நாம் உற்சாகப்படுத்தி கொள்ளக்கூடிய தருணத்தை திருச்சபை நமக்கு தருகின்றது. இந்த வாய்ப்பினை மிக சரியாக பயன்படுத்தி கொள்கின்ற உங்கள் யாவரையும் நான் சிறப்பாக வாழ்த்துகிறேன். மிக சிறப்பாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐயரம்மா திருமதி நல்லிமாற்றின், செயலர் பொறுப்பில் இருக்கக்கூடிய திருமதி சுகந்தி அப்பாதுரை, பொருளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய செல்வி வினோலின், கன்வீனராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திருமதி பாபி எஸ்தர் ஆகியோரையும் மற்றும் இங்கே இந்த மகிழ்ச்சியான நிகழ்விலே பங்கேற்று உற்சாகப்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பினை தவறவிடாமல் வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் யாவரையும் நம்முடைய ஆலயத்தின் சார்பிலே ஆயர் என்ற முறையிலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் புலமாற தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்திய பெண்களை பற்றிய விவரம் அங்கே குறிக்கப்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி இந்த வேத புத்தகம் ஏதோ கடவுள் சொல்ல எழுதப்பட்டது கிடையாது என்பது நமக்கு தெரியும். சுமார் 4000 ஆண்டுகளாக பல்வேறு காலகட்டங்களிலே, பல்வேறு இடங்களிலே, பல்வேறு கலாச்சாரத்தின் அடிப்படையிலே, பல்வேறு பண்பாடுகளின் அடிப்படையிலே ஆங்காங்கு இருந்த நிகழ்வுகளெல்லாம் தொகுக்கப்பட்ட வரலாறு தான் இந்த திருமறை. ஆகவே தான் பழைய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது ஆணாதிக்கம் மேலோங்கி இருக்கக்கூடிய நிலையிலே பழைய ஏற்பாடு காணப்படுகிறது. அந்த ஆணாதிக்க சிந்தனையை உடைத்தவர், ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை ஏற்படுத்தி சீடர்கள் ஆண்கள் மட்டும் இருந்த அந்த சூழ்நிலையை மாற்றி லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிப்பீர்கள் என்றால் ஊழியம் செய்த ஆண்டவருடைய சீஷர்களாக இருந்த பெண்களுடைய பெயர்கள் அங்கே குறிக்கப்பட்டு இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது.
இது லூக்கா நற்செய்தி நூலை பொறுத்தவரையிலும் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள். ஆனால் இன்னும் அநேக பெண்கள் பெயர் குறிக்கப்படாமலும் அவரோடு இணைந்து செயல்பட்டார்கள் என்பதை நாம் திருமறையிலே படிக்கும்போது நாம் தெரிந்து கொள்ள முடியும். திருமறையை நாம் பார்க்கும் பொழுது பலருடைய பெயர்கள், பெண் பெயர்கள் குறிக்கப்பட்டு இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். தெபராள், லீதியாள், மரியாள், மாத்தாள் என்றெல்லாம் பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுடைய பெயர்கள் ஒரு சில இடங்களிலே திருமறையிலே குறிக்கப்பட்டு இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து திருமறையிலே பெண்கள் எப்படி அழைக்கப்படுகிறார்கள் என்றால், ஊரை சார்ந்து சமாரியாவை சார்ந்த பெண்மணி சமாரிய பெண் என்று சொல்லப்படுகிறது. கானான் என்ற இடத்தை சார்ந்த பெண்மணி கானானிய பெண்மணி என்று அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இது இப்படி இருக்கும் பொழுது இன்னும் ஒரு சில இடங்களில் நாம் படிக்கின்றோம் திருமறையில், பெண்மணிக்கு அவளுடைய பெயருக்கு முன்னால் ஒரு பட்டப்பெயரை வைத்து அழைக்கப்பட்டிருந்த நிலையையும் திருமறையிலே பெண்களின் வாழ்விலே நாம் பார்க்க முடிகிறது. நிக்நேம்ஸ் என்று சொல்லப்படுகிற பட்டப்பெயர்களோடு இருக்கக்கூடிய பெண்மணிகள் திருமறையிலே சுட்டி காட்டப்படுகிறார்கள். உதாரணமாக யாரை சொல்லலாம்? எஸ்தர் தான் பேரே இருக்குது, அப்புறம் என்ன? எஸ்தர்ன்றது பேர். நிக்நேம் பட்டப்பெயர், பட்டப்பெயரோடு கூடிய பெயர்கள். பேரே இருக்காது, பேரே சொல்லப்படாது. சாரிபாத் விதவை, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, கூனி இல்லையா, கூனி, பாவியான ஸ்திரீ இல்லையா, இதெல்லாம் நிக்நேம்ஸ். அதாவது பழைய ஏற்பாடு ஆணாதிக்க சிந்தனையிலே உழன்று கொண்டிருந்தாலும் புதிய ஏற்பாட்டிலும் கூட இப்படிப்பட்ட சில சடங்குகள், சம்பிரதாயங்கள் திருமறையிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. பெயர்கள் நிச்சயமாக இருந்திருக்கும், ஆனால் அந்த பெயரை கூட அழைக்க மனமற்ற ஆண்கள் திருச்சபையில் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அதனால தான் பாவியான ஸ்திரீ, கூனி, பெரும்பாடு உள்ள பெண்மணி என்றெல்லாம் பட்ட பெயர்களோடு ஒரு சில பெண்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெண்களை மிக சிறப்பான விதத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி, ஒரு மறுமலர்ச்சியை திருச்சபையில் ஏற்படுத்தி ஆன்மீக புரட்சியை தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே அவர் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட புரட்சியை நாம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால தான் இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் இன்னும் கூட பெண்கள் பல்வேறு விதங்களிலே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்படாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. குறிப்பாக வட இந்தியாவில் நாம் அதிகமாக பார்க்கிறோம். பெண்கள் சமுதாயத்தில் முன்னாலே உட்காரவோ இல்லது ஆண்களோடு சரிசமமாக உட்கார வைக்கப்படவோ கூடாது என்று நாம் பார்க்கின்றோம். பெண்கள் ஏதோ குடும்பத்தின் போகப் பொருளாகவும் பல்வேறு இச்சைகளுக்கு அந்த இச்சைகளை தனித்து கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக தான் வட இந்தியாவில் அநேக விதங்களிலே பார்க்கப்படுகின்ற பெண்களுடைய நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் தென்னிந்தியா கல்வியில் முன்னேறி இருக்கின்ற காரணத்தினாலே, கல்வி கற்றவர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே பெண்கள் ஆண்களுக்கு நிகராக சமமாக மதிக்கப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ரொம்ப ஈக்குவலாக இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்மளால் சொல்லவும் முடியவில்லை. ஏன்னா இன்னும் கூட இப்படிப்பட்ட பெண்களை இழிவாக நடத்தக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் இன்னும் சமுதாயத்தில் நடந்து கொண்டே தான் இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் திருச்சபையோ இன்னும் நம்முடைய ஆற்றல் மிக்க சமுதாயமும் பெண்களை உயர்த்தி பார்க்கக்கூடிய மனப்போங்கு இன்னும் வளர வேண்டும். வருகின்ற காலத்தில் அது வளரும் என்ற நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட முன்னெடுப்புகளில் ஒன்று தான் இந்த மகளிர் தின விழா. இந்த மகளிர் தின விழா கொண்டாடப்படுவதின் நோக்கம் நம்மை நாமே உற்சாகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு. மற்றவர்கள் உற்சாகப்படுத்தி கொண்டு இருந்த நிலைகள் மாறி இந்த சமுதாயத்தில் நம்மை நாமே உற்சாகப்படுத்தி கொண்டால்தான் நம்முடைய மன வலிமை, நம்முடைய தாளந்துகள், நம்முடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய ஆற்றலை கடவுள் நமக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளின் வழியாக அவர் நமக்கு தருகிறத நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். பொதுவாக பெண்களை பற்றி சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பெண்கள் அதிகமாக பேசுகின்றவர்கள். ஒரு நியூஸ் பேப்பர்லேயே அப்படி வந்துச்சு, பெண்கள் ஆண்களை விட அதிகமாக பேசுகின்றவர்கள் என்று ஒரு பேப்பரில் வந்துச்சு.
உடனே ஒரு வீட்டில் அந்த நியூஸ் பேப்பரை எடுத்துன்னு போய் அந்த வீட்டுக்கார அம்மாக்கிட்ட காமிக்கிறார். அதை பற்றியா பேப்பர்லேயே போட்டுக்குது, பெண்கள் வந்து அதிகமாக ஆண்களை விட அதிகமாக பேசுகிறாங்க, பெண்கள் ஒரு நாளைக்கு 15,000 ஆண்கள் ஒரு நாளைக்கு 15,000 வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்ற பெண்கள் ரெட்டிப்பாக 30,000 சொற்களை வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க என்று ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. அதனால் நீங்கள் தான் ரொம்ப பேசுகிறவங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், ஏன் தெரியுமா, ஏன் நீங்கள் 15,000 பேசுகிறீங்க, நாங்கள் 30,000 பேசுகிறோம் தெரியுமா, ஒவ்வொன்றுத்தையும் 2 முறை உங்களுக்கு சொன்னால் தான் புரியுது அப்படின்ட்டு சொன்னாங்களாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பல்வேறு தருணங்களிலே எப்படியாவது மட்டம் தட்டணும் அப்படின்றது இன்னும் கூட முற்றிலுமாக ஒழிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். ஆனால் கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே திருச்சபை அதிலிருந்து சற்று விலகி நிற்கின்றது. திருச்சபை பெண்களை உற்சாகப்படுத்துகின்றது. திருச்சபையினுடைய அந்த தென்னிந்திய திருச்சபை தோற்றம் 1947 செப்டம்பர் 27. அந்த சூழ்நிலையிலேயே தான் பெண்கள் ஐக்கிய சங்கமும் தோற்று வைக்கப்பட்டது. அதனால் தென்னிந்திய திருச்சபை புரட்சிகரமான சூழ்நிலையில் முன்னெடுப்புகளை செய்து கொண்டு வருவதற்கு அடிப்படை காரணம் இப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆகவே வருகின்ற காலத்தில் பெண்களாக இன்னும் அநேக காரியங்களை நாம் நிச்சயமாய் செய்வோம் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. திருமறை அதை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பெண்கள் ஒரு சைலண்ட் ஃபெய்த்தை எப்பொழுதுமே வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றவர்கள். ஏசாமி கூட நெருக்கத்தோடு மக்கள் தெருளோடு போய்கொண்டிருக்கும்போது ஒரு அம்மா வந்து ஏசாமியினுடைய அந்த ஆடையை தொட்டு சுகத்தை பெறுகிறாங்க. அவங்களுடைய விசுவாசம் வெளிப்படையாக இல்லை, ஆனால் சைலண்ட் ஃபெய்த், மறைமுகமாக மற்றவர்களுக்கு தெரியாமல் சொல்லப்பட்ட ஒரு விசுவாசமாக இருந்ததுனால தான் ஏசாமிக்கிட்ட இருந்து ஒரு பெரிய வல்லமை புறப்பட்டு போய் அவர்களை சுகமாக்கியது. அதனால் இந்த திருச்சபை இன்று இயங்கி கொண்டு இருக்கிறது என்றால் அந்த இயக்கத்திற்கு அடிப்படை காரணம் விசுவாசிகள் என்று போற்றப்படுகிற நம்மிலே பெரும்பான்மை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதற்கு அடிப்படை காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே கடவுள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் பெண்கள் திருச்சபையில் மட்டும் அல்ல, குடும்பத்தில் பெண்கள் எப்படி மதிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பெண்கள் உடைய தியாகம் இன்றளவும் எதுக்குமே ஈக்குவலாக வராது என்பதை நான் சொல்ல முடியும். ஆண்கள் என்ன தான் உழைச்சாலும் பெண்களுடைய சிறப்பான அந்த தியாகம் தான் இன்றைக்கி குடும்பங்களை வளர்த்து கொண்டே இருக்கின்றது. ஒரு குடும்பத்தில் ஒரு மகன் நல்ல பெற்றோரால் வளர்த்து ஆளாக்கப்பட்ட ஒரு மகன் ஒரு பெரிய நல்ல உயர்ந்த பொறுப்புக்கு அவன் வந்த உடனே அப்பா இறந்துட்டார், அம்மா வெளிநாட்டில் இருந்து அவன் வந்தான், அம்மாவை பார்க்கறதுக்கு வந்தான். அப்போ அவனுக்கு ஒரு ஆசை என்னன்னா, நம்ம அம்மா இவ்வளவு பல பாடுகளை பட்டு நம்மளை படிக்க வச்சாங்க, பல தியாகங்களை செய்து நம்மளை படிக்க வச்சாங்க, அதனால் அவங்களுக்கு நம்ம எதனா அந்த தியாகத்தை வெளிப்படுத்துகிற விதத்தில் நம்ம அம்மா கூட இருக்கணும் அப்படின்ட்டு அம்மாக்கிட்ட கேட்டுனே இருப்பான். உங்களுக்கு நான் எப்படி உதவி அந்த கைமாற செய்வேன், எப்படி நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும், எப்படி நீங்கள் பண்ண அந்த தியாகத்தை என்னால் உணர்த்தி காட்ட முடியும் அப்படின்லாம் சொல்லினே இருந்தான். அப்போ ஒரு நாள் அவன் கேட்டான், அம்மா குழந்தையில் நான் உங்கள் கூட தானே நான் படுத்துப்பேன், இப்போ நான் ஒரு பெரிய மனிதனாக வளர்ந்து விட்டாலும் என் அம்மா கூட நான் படுத்து தூங்கணும், அப்படியே ஒரு குழந்தையா இப்படி நான் தூங்கணும், அதே மாதிரி தூங்கணும் அப்படின்றது ஆசை அப்படின்ட்டு சொன்னவொடனே, சரிப்பா நீ வந்து என் கூடவே நீ படுத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க 2 பேரும் படுத்து தூங்கி நிற்கும்போது அவங்க பையன் நல்லா அயர்ந்து தூங்கி கொண்டு இருக்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துன்னு வந்து அவன் படுத்துன்னு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தண்ணியை ஊற்றிட்டாங்க. அவன் திடீர்னுட்டு என்ன இது ஈரமாக இருக்குது அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் அவன் திரும்பி போய் படுத்தான். அப்போ அவங்க அம்மா அதை பார்த்துட்டு அந்த இன்னொரு பக்கத்துலேயும் போய் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விட்டாங்க. என்ன இது ஒரே ஈரமாக இருக்குதுன்ட்டு இன்னொரு பக்கம் திரும்பி கால் மாட்டில் போய் படுத்து பார்த்தான். அங்கேயும் அவங்க அம்மா தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்டாங்க. அவன் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி திரும்பி கடைசியில் ஒரு ஈரத்தோடையே படுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவன் என்னடா இதுன்ட்டு எழுந்துச்சு நின்று பார்த்தா அவங்க அம்மா அந்த சொம்பில் தண்ணியோடு அவங்க நின்றுன்னு இருக்கிறத அவன் பார்க்குறான். அவன் பார்த்த உடனே, அம்மா என்னம்மா என்னை தூங்காமல் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு சொன்ன உடனே கேட்ட உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், அப்பா
நீ குழந்தையா இருக்கும்போது இப்படி தான் தினமும் இந்த நாம் படுக்கிற படுக்கையை நீ நினச்சிடுவேன். ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன், அந்த ஈரத்தோடையே படுத்து உன்னை நாங்கள் தியாகம் பண்ணி தான், அந்த தூக்கத்தை தியாகம் பண்ணி எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு நான் உன்னை வளர்த்தேன். நீ என்ன தான் சொன்னாலும் என்ன தான் செய்தாலும் அம்மாவனுடைய தியாகத்தை உன்னால் ஈடு செய்யவே முடியாது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்களாம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆற்றலை கொடுத்திருக்கின்றார். அது ஆண்களுக்கு இல்லாத ஒரு சிலாக்கியத்தை கடவுள் எல்லா நிலைகளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் அதை கொடுத்திருக்கிறாரு. அதை நீங்கள் சிறந்த விதத்தில் பயன்படுத்துவதனால குடும்பம் வளர்கிறது. அதை நீங்கள் இங்கே திருச்சபையில் பயன்படுத்துவதனால திருச்சபை வளருகிறது. திருச்சபை இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயம் உங்களால் வளருகிறது. ஆகவே எல்லாவற்றுக்கும் ஒரு சங்கிலி தொடர் போல கடவுள் உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே வருகின்ற காலத்தில் இன்னும் பல்வேறு விதங்களில் நான் வளர்ந்து பெருக பெண்களாக நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய சிறப்பான ஆற்றலையும் தாளந்துகளை திறமைகளையும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் ஆவிக்குரிய வாழ்வு வளருவதற்கும் நீங்கள் பயன்படுத்தி கடவுளை மகிமைப்படுத்தி அவர் உங்களுக்கு அருளுகிற ஆசீர்வாதங்களினாலே நீங்கள் தொடர்ந்து திகழ வேண்டும் என்று சொல்லி இந்த மகளிர் தின விழாவிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் நம்முடைய பெண்கள் இயக்க சங்கம் எடுக்கின்ற எல்லா முன்னெடுப்புகளையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பினை கொடுத்து உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. மகளிர் தின சிறப்பு செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஆயிரவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய கலை நிகழ்ச்சிகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த கலை நிகழ்ச்சியை நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்க செயலாளர் தொகுத்து வழங்குவார்கள். கலை நிகழ்ச்சிகளின் ஆரம்பமாக முதலாவது குழுவினர் கிராமிய நடனம் ஆடும்படியாக வருகிறார்கள். டீம் 1 முதலாவது குழு திருமதி அன்புமணி, திருமதி விக்டோரியா, திருமதி செல்வராணி சேகர், திருமதி சீதா, திருமதி சகுந்தலா டேனியல், திருமதி மரிய புஷ்பம். கிராமிய நடனம். இந்த நல்ல நேரத்தில் மகளிர் தின வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் பெண்கள் சங்கத்தின் சார்பாக நான் கூறிக்கொள்கிறேன். ஒருவேளை இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அல்லது ஒருவேளை காலங்கள் முடிய போகிறதா என்றது உலகம் முழுவதும் பேச்சாக இருக்கிறது, நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ராஜா வருகிறார். இன்ப இயேசு ராஜா தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அங்கே அந்த மகிமையில் போகிறது தான் நமக்கு மேலான பாக்கியம். அப்படியாக இந்த ஒரு பாடலுக்கு நாங்கள் ஆக்ஷன் பண்ணுறோம். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு. கரை திரையற்ற பரிசுத்தரோடு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு
ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன், ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், ஒரு கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். உள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், ஒரு கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அழகாக நடனமாடிய முதலாம் குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இரண்டாம் குழு. அடுத்த குழுவினர் திருமதி கெசியா கீஸ், திருமதி எபனேசர் செல்லம்மா, திருமதி கிறிசோலைட் ரூபினா, திருமதி மெர்லின் செல்வமலர், திருமதி ரெபேக்கா, திருமதி செல்வராணி. இங்கே கூடியிருக்க அனைவருக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பன்முக தன்மையாளராக இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த பாடலை நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். மீட்டெடுக்கப்பட்ட கூட்டமே விருந்து செய்யப்படு, மீட்பர் இயேசு வேலை செய்ய விருந்து புறப்படு. மீட்டெடுக்கப்பட்ட
பெருகுதே. ஆட்கள் வேண்டும் அறுவடைக்கு ஆமதிகம் பெருகுதே. தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாம் உலகம் எங்கிலும், அனுப்பி வைக்கப்பட்டவர்களாம் உலகம் முழுவதும். தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாம் உலகம் எங்கிலும், அனுப்பி வைக்கப்பட்டவர்களாம் உலகம் முழுவதும். தேசங்களும் சொந்தமாம், ஜாதிகளும் சுதந்திரம். தேசங்களும் சொந்தமாம், ஜாதிகளும் சுதந்திரம். நேசர் இயேசு அரசாங்கம் அமைந்திடுமே சீக்கிரம். நேசர் இயேசு அரசாங்கம் அமைந்திடுமே சீக்கிரம். மீட்டெடுக்கப்பட்ட கூட்டமே விரைந்து செயல்படு. மீட்பர் இயேசு வேலை செய்ய விரைந்து புறப்படு. காலங்களை உணர்ந்திடுவோம் கர்த்தரின் பணியிலே. கருத்துடனே புரிந்திடுவோம் ஜனங்கள் மத்தியிலே. காலங்களை உணர்ந்திடுவோம் கர்த்தரின் பணியிலே. கருத்துடனே புரிந்திடுவோம் ஜனங்கள் மத்தியிலே. ஞானமெல்லாம் மீட்கவே இயேசு நாமம் கேட்கவே. ஞானமெல்லாம் மீட்கவே இயேசு நாமம் கேட்கவே. தீவிரமாய் செயல்படுவோம், தீங்குவோரை நேசிப்போம். தீவிரமாய் செயல்படுவோம், தீங்குவோரை நேசிப்போம். மீட்டெடுக்கப்பட்ட கூட்டமே விரைந்து செயல்படு. மீட்பர் இயேசு வேலை செய்ய விரைந்து புறப்படு. சிறப்பாக நடனமாடி பெண்களின் பங்களிப்பு என்ன என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளும்படியாய் நடனமாடிய இரண்டாம் குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய பொருளாளர் அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்களை நம்முடைய வாழ்த்து செய்தியை அளிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த திருச்சி மக்கள் அனைவருக்கும், இந்த விழாவை சிறப்பாக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெண்கள் அனைவருக்கும் வண்ணாரப்பேட்டை சிஎஸ்ஐ கிருஷ்ணர் ஆலயத்தின் பொருளாளர் என்ற முறையில் எல்லாத்தையும் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் அம்மா ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து சிறப்பாக போட்டி வச்சு சிறப்பாக நடத்தி எல்லாத்தையும் ப்ரைஸ் கொடுத்து பெண்களை கௌரவித்து அனுப்பிச்சி வச்சாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்றைய தினத்திலும் நம்ம திருச்சியை சேர்ந்த பெண்கள் அனைவரையும் வயது வித்தியாசம் எல்லாமே பெரியவங்க எல்லாம் சிறியவங்க எல்லாமே சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்காங்க. அது தலைமை பொறுப்பேற்று நடத்த கொடுக்கும் நமது ஆயர் திரு மார்ட்டின் ஜே பிலிப் அவர்களுக்கும், பெண்கள் சங்க தலைவி அம்மா நல்லி மார்ட்டின் அவர்களுக்கும், நம்மளுடைய செயலாளர் நம்ம அப்பாத்துறை சுகந்தி அப்பாத்துறை அவர்களுக்கும், நம்ம இவங்க பொருளாளர் வினோதிங்கின் அவர்களுக்கும், நம்ம கன்வீனர் அவங்க அவர்களுக்கும், நம்ம திருச்செந்தூர் யாருக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக்கிறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். தேங்க்யூ. இப்பொழுதும் அடுத்த குழுவினர் இன்றைய காலை தினத்திலே நம்முடைய டயசிஸ் மகளிர் விழாவிலே கலந்து கொண்டு நடனமாடிய நம்முடைய திருச்சபை பெண்கள் நம்முடைய கோலாட்டம் ஆடி மகிழ்விப்பார்கள். அதில் பங்கேற்கிறவர்கள் நமது ஆயரம்மா, திருமதி ரெஜினா சேகர், திருமதி பாபி, திருமதி ஸ்டெல்லா, திருமதி அன்புமணி, திருமதி புஷ்பா, திருமதி ஏஞ்சல், திருமதி டாலி, திருமதி விக்டோரியா, செல்வி வினோலின்.
கோலாட்டம் அடித்து சிறப்பாக நடனமாடிய குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற அனைவருக்கும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக சிறிய நினைவு பரிசினை வழங்குவோம். நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி ஆயிரம்மா அவர்களுக்கு நாங்கள் ஒரு அன்பு பரிசினை வழங்குகிறோம். அடுத்ததாக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நம்முடைய முன்னாள் செயலாளர் திருமதி ரெஜினா சேகர் அவர்கள் நடத்துவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நேரத்தில் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிற நம்முடைய ஆயருக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் விசேஷமாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு ஒரு வசனம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நம்ம வேதத்தில் படிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. நமக்கு இந்த அளவுக்கு இந்த பெண்கள் ஐக்கிய சங்கம் இந்த அளவுக்கு நமக்கு வளர்ச்சி பெற்று நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆக்டிவிட்டீஸில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது எல்லாவற்றிலும் முன்னேறுவதற்கு மிக மிக முக்கிய காரணம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு எத்தனை நாவுகள் இருந்தாலும், நம்ம கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுத்தாலும் நம்ம ஈடே இல்லை. நம்ம எவ்வளோ துதி சொன்னாலும் அது போதவே போதாது. இது எல்லாவற்றிலும் விசேஷமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, கடவுள் நமக்கு ஒரு பெரிய கிருபையை நமக்கு கொடுத்துருக்கிறார். பெரிய கிருபை என்னென்னா, ஒரு சிலருக்கு ஒரு சில திறமைகள் இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு செலக்டடாக தான் ஒரு திறமைகள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆயிரமாவுக்கு எல்லா திறமைகளும் நிறைந்த ஒரு ஆயிரமாவை நம்ம கொடுத்துருக்கிறார். ஏன்னா பாட்டு, டான்ஸ் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய வருஷங்க எல்லா ப்ரோக்ராம்ஸும் நம்ம ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயராக இருக்கட்டும், வியாழக்கிழமை ஜெபமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய பெண்களை வழி நடத்துறதுலேருந்து, அது மட்டும் இல்லைங்க, நம்ம நமக்கு தெரியும், நம்ம வீடு, நம்ம ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறோம், வீட்டில் ஒர்க் பண்ணுறோம், பிள்ளைங்களை பார்க்குறோம், இதே தான் நம்முடைய உலகம் இல்லையா. நம்ம சர்ச்சுக்கு வரோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம், போகிறோம், அவ்வளோதான். ஆனால் அதையும் மாற்றி நமக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம எவ்வளோ ப்ரோக்ராம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோன்னு. வித்தியாசமாக நமக்குள்ளே இவ்வளோ திறமைகள் இருக்குது, நமக்கே தெரியாத நிறைய திறமைகள், அது எல்லாத்தையும் வெளியே கொண்டு நம்மளை எக்ஸ்போஸ் பண்ண வச்சு. அது மட்டும் இல்லைங்க, விசேஷமாக சொல்லணுன்னா, நம்ம எல்லாரையும் வச்சு ஒரு தமிழிசை வழிபாடு ஒன்று நடத்துனாங்க பாருங்கள். அது மறக்கவே முடியாது. அம்மாவுக்கு ஈக்குவலாக நம்மளால் பாட முடியாது, இருந்தாலும் நம்மளை ட்ரெயின் பண்ணி அந்த தமிழிசை வழிபாடெலாம் அவ்வளோ அழகாக அம்மா நடத்தி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸில் ஆண்டவர் கிருபையினால என்ன பண்ணாங்க, அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் அவங்கள நடத்த வச்சாங்க. விசேஷமாக இப்படி ஒரு ஆயிரம்மாவை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, இது உண்மையாகவே இது தேவனுடைய ஈவு தான் இது. அது மட்டும் இல்லை, தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த சந்ததிகள் 2 பேருமே, அம்மாவும் சரி ஐயாவும் சரி. ஐயாவும் நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்ம எந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக பர்சனலாக அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சரி அவங்க பண்ணிக்கிட்டோம்லாம் விட மாட்டாங்க. அவங்க எங்கே போனால், ஒரு டூர் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயராக இருக்கட்டும், நம்ம எந்த ஜெபமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவங்க பெண்களுக்கு, நம்முடைய பெண்களை சங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஆவிக்குரிய தகப்பனாகவும் நமக்கு எல்லா ஆலோசனைகளையும் வழங்குவதில் ஐயா ரொம்ப நம்ம நன்றி சொல்லணும். ஐயாவுக்கு இவ்வளோ நமக்கு நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு சந்ததியை நமக்கு ஒரு ஆயிரமாவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அம்மா இந்த 6 ஆண்டுகள் நம்மளோட என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய நிகழ்வுகள் செய்திருக்கோம். நம்ம ஒரு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் இல்லை, எல்லா கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், ஒரு காம்படிஷன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம என்றைக்குமே மறக்கவே முடியாது இல்லையா. நம்ம இங்கே நம்மளுடைய நினைவுகளில் இதெல்லாம் காலங்காலமாக நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி ஒரு கிருபை ஆண்டவர் இவங்க மூலமாக நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால் அம்மாவும் ஐயாவும் நம்மளோட நிறைய இந்த 6 வருஷத்தில் பயணிச்சிருக்காங்க. நம்மளோட அவங்க பயணித்த இந்த நாட்களுடைய நினைவுகள் அவர்களுக்கும் என்னைக்காவது பார்க்கும்போது அவங்களுக்கு அது நினைவில் இருக்கணுன்றதுக்காக ஒரு புகைப்படம், ஒரு ஆல்பம் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதை அம்மாவுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதனால் நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக, நம்முடைய எல்லாருடைய சார்பாக அந்த ஆல்பத்தை அம்மாவுக்கு கொடுக்கணும். அது விசேஷமாக நம்ம சொல்லணும்னா, அந்த 6 வருடத்தில் நடந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம இந்த ஃபோட்டோ வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா,
ஸோ அந்த ஆல்பத்துலேருந்து கொடுத்தோம். அதுக்கு நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணி நம்ம சொல்ல தான் செஞ்சேன். பட் எழில் அண்ணா வந்து ரொம்ப அழகாக அதை டிசைன் பண்ணி நான் எதிர்பார்க்குறத விட அதிகமாக நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கும் நம்ம இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லை, இந்த டேட்டில் வேணும் அப்படின்னா அவங்க அதை ரஷ்அப் பண்ணி சீக்கிரமாக வாங்கி கொடுத்தாங்க. அதை இல்லைன்னு வச்சிங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள நீங்கள் எப்படியாவது இன்றைக்கி கொடுங்க, எங்களுக்கு விமன்ஸ் டேக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அதுவும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த சிறப்பான நினைவுகள் நம்மளும் அவங்கள என்றைக்குமே மறக்க முடியாது. அவங்களும் நம்மோட பயணித்த அந்த நாட்களை வந்து என்ன பண்ண முடியாது, மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம விமன் ஃபெலோஷிப்போட ஒரு ஐக்கியமாக இருக்கிற ஒரு ஆயிரமாவும் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதனால் நம்முடைய திருச்சபையின் சார்பில், பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பில், சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் இனிமையான நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்பத்தை நாங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அம்மா, உங்களோட சப்போர்ட் எங்களை நீங்கள் வந்து ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்த்தது, எங்களை எல்லா நிகழ்வுகளும் பங்கு பெற வச்சது. ஐயாவுக்கும் நாங்கள் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறோம் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக. தேங்க்யூம்மா. ரெஜினா, அவங்க கூறிய அனைத்து புகழ் வார்த்தைகள், புகழுரைகள், இன்னும் நீங்களும் ஒருவேளை என்னை புகழ்ந்திருக்குதானா, இந்த எல்லா புகழ்ச்சிக்கும் தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இன்னுமாய் கடவுளுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் எனக்கு கிடைச்சிருக்கு, உங்களுடைய அன்பு கிடைச்சிருக்கு. அதற்காக நான் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இதை எல்லாவற்றிலும் எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்து என்னை ஊக்குவித்து கொடுத்திருக்கேன் அன்பு ஆயர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில நேரங்களில் சில தடைகள் சொல்லுவாங்க. நிறைய நேரத்தில் பார்த்தீங்களா, இந்த ஒரு வாரமாக நிறைய நேரத்தில் நான் சாப்பாடு செய்தேன்னா என்னான்னு கூட தெரியல. அந்த மாதிரி நைட்டு செய்வேன், மத்தியானம் செய்ய மாட்டேன், மத்தியானம் செய்த நான் நைட்டு செய்ய மாட்டேன். அந்த மாதிரி இப்போது ஜேடனும் இருக்கிறதுனால, அவரையும் பார்த்துக்கிறதுனால சில நேரங்களில், ஆனாலும் எதையுமே அதை பொருட்படுத்தாமல் எல்லாவற்றிலும் எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்து என்னுடைய அன்பு பிள்ளைகளும், ஹேனா, டைட்டஸ், அன்பு பேர குழந்தை ஜேடன் என்னை ரொம்ப தேடுவான். இப்போ கூட நான் வரும்போது ஒரே கத்திட்டே இருந்தான், நான் என் கூட வரணுன்ட்டு. அப்புறம் தூங்கிட்டு இருக்கான். ஆனால் எல்லாவற்றையும் ரொம்ப அட்ஜஸ்ட் செய்துக்குவாங்க. எந்த நேரத்தினாலும், எங்கே போனாலும், எங்கே போயிட்டு வந்தாலும் எல்லாவற்றிலும் என்னை ஊக்கப்படுத்தி எல்லாவற்றுக்கும் எனக்கு சுதந்திரம் கொடுத்து இதை சிறப்பாக செய்யும்படி, எந்த ஊழியத்திலும் சிறப்பாக செய்யும்படி என்னை ஊக்குவித்த அன்பு ஆயர் அவர்களுக்கும் அருமையான பிள்ளைகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அதிகமாக எல்லா நேரங்களிலும் என்னை அதிகமாக ஊக்கப்படுத்தியிருக்கின்ற அன்பு சபையாருக்கு இம்மட்டும் என்னை எல்லாவற்றிலும் இவ்வளவு நாட்கள் சபையின் பொருளாளராக செயலாளராக இருந்த திரு மைக்கேல், திரு சுவாமிதாஸ், இப்பொழுதும் செயலாளராக பொருளாக இருக்கும் அருள் ரபி, திரு ஜெயசீலன், எல்லாத்திலும் இன்னும் பல சகோதரிகள் என்னை ஊக்குவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக, எங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நான் யாராவது சொல்ல தவறி இருந்தால் நான் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள்.
இப்பொழுதும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்ட எல்லா கலை நிகழ்ச்சி குழுவினருக்கும் பரிசுகளை வழங்கும்படியாக ஆயர் அவர்களை அழைக்கிறேன். முதலாம் குழுவினர் அப்படியே குழுவாக வந்து பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். முதலாம் குழுவினர் உங்கள் குழுவாக 6 பேரும் ஐயா கிட்ட ஒன்றா கொடு. திருமதி அன்புமணி, திருமதி விக்டோரியா, திருமதி செல்வராணி, திருமதி சீதா, திருமதி சகுந்தலா டேனியல், திருமதி மரிய புஷ்பம். அடுத்த குழுவினர் 6 பேர் குழுவாக வந்து பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கிறோம். இரண்டாம் குழுவினர் திருமதி கெசியா கீஸ், திருமதி எபனேசர் செல்லம்மா, திருமதி கிறிசலைட் ரூபினா, திருமதி மெர்லின் செல்வமலர், திருமதி ரெபேக்கா, திருமதி செல்வராணி. அடுத்த குழுவினர் திருமதி ரெஜினா சேகர். அடுத்த குழுவினர் வரும்படியாக கேட்டுக்கொள்ள கோலாட்டம் திருமதி ரெஜினா சேகர், திருமதி பாபி, திருமதி ஸ்டெல்லா, திருமதி புஷ்பா, திருமதி ஏஞ்சல், திருமதி டாலி, திருமதி வினோலின். அடுத்ததாக தூய யாக்கோபு ஆலயத்திலிருந்து வந்து பாடல்கள் பாடிய சகோதரிகளை அன்போடு கூட அழைக்கிறோம். நன்றியுரை செல்வி வினோலின். முதலாவதாக
இப்படியாக அருமையாக சர்வதேச மகளிர் தினத்தை நமது சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் மூலமாக, அதுவும் பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலமாக கொண்டாடுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது எனது அன்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆயர் அவர்களுக்கு எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் போதாது. நம்ம பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்கான எல்லா விதமான உதவிகள், ஆலோசனைகள், எந்த நேரம் என்ன தேவைன்னாலும் நம்மளை அன்பாக அணுகி நமக்கு தேவையான அத்தனை ஆலோசனைகளையும் கொடுத்து வழிநடத்தி வருகிற அன்பான ஆயர் ஐயா அவர்களுக்கு எங்களது பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக அன்பான எங்களுடைய நன்றிகளை உளமாற நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ரெண்டாவதாக அம்மாவுக்கு, ஐயாவுக்கு எப்படி நாங்கள் உளமாற மனமார்ந்த நன்றிகளை சொல்கிறோமோ அதே மாதிரி அம்மாவும் எங்களுக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருந்து எல்லா விதமான ஆலோசனைகளையும் எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை ரொம்ப அழகாக நேர்த்தியாக எங்களை வழிநடத்தி வராங்க. அவங்களுக்கு எங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய சேகரக்குழு அங்கத்தினர்கள், விசேஷமாக செயலாளரான இங்கே இல்லை, இருந்தாலும் எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் அவங்க உறுதுணையாக இருக்காங்க. ஸோ அருள் ரபி அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களை மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் பொருளாளரான ஜெயசீலன் அண்ணனும் எல்லா வகையிலும் எங்களுக்கு எல்லா நேரத்திலும் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து உறுதுணையாக எங்களுக்காக செயல்படுறாங்க. அவங்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சேகரக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த உள்ளங்கனிந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் விசேஷமாக டேனி சகோதரருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பாடவே தெரியாத எங்களையும் பாட வச்சு அதையும் பொறுமையாக கேட்டு அதுக்கு மியூசிக் போடுறாருன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் ரொம்ப பொறுமை காத்து எங்களையும் பாட வைக்கிறாரு. ஸோ அதுக்காக எங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் நாங்கள் இப்போ இங்கே நின்று பேசிகிட்ருக்கோன்னா எங்களுக்கெல்லாம் மைக்கெலாம் கொடுத்து இப்படி பேசுங்க, இங்கே வந்து நில்லுங்க அப்படின்னு எங்களுக்கு பொசிஷன்லாம் சொல்லி, எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, எங்களை கைட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு லீடர் காட்வின். ஸோ அதனால் காட்வின் சகோதரருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த ஐடி டீமில் இருக்கிற சோனா மற்றும் மகன் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் விசேஷமாக சொல்லணுன்னா வனஜாக்காவை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கடைசியாக நான் கூட அவங்கள போய் பார்க்க முடியல அன்றைக்கி. ஆனால் இந்த நேரத்தில் அவங்க இல்லாதது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுக்குது. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் ரெஜினாக்கா எங்களுக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நல்ல ஆலோசனைலாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு நான் என்ன புதுசு, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எப்படி செய்யணும் என்றது எல்லாமே ரஜினாக்கா நல்ல முறையில் எங்களுக்கு ஆலோசனைகள் சொல்கிறாங்க. சுமதி அக்கா எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருக்காங்க. எங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் இன்றைக்கி மட்டும் இல்லை எப்போதும் நாங்கள் சொல்லுவோம். விசேஷமாக பெண்களாகி உங்கள் அனைவருக்கும், எங்கள் ஐக்கிய சங்கத்தில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் எங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில. எப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் வச்சாலும் 7 மணிக்கு வச்சாலும் 7:30 மணிக்கு வச்சாலும் வந்து இருந்து நேற்றெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு போகும்போது வீட்டுக்கு போய் சேரும்போது நான் வீட்டுக்கு போகும்போது 10:20. ஸோ அப்போ அது வரைக்கும் எல்லோரும் பொறுமையாக இருந்து அந்த ப்ராக்டிஸ்லலாம் பங்கு பெற்று எல்லா வகையிலையும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க. இப்போது இந்த அன்பின் உபசரிப்புக்கு எங்களுக்காக ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக பெஞ்சமின் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நான் அங்கேருந்து ஃபோன் பண்ணால், நான் வியாழக்கிழமை பண்ணுவேன், ஆனால் சேர்லாம் போட்டு வைக்கணும், நான் போட்டு வச்சிட்டோம்மா அப்படின்னு வரும். நான் சொல்கிற உடனே அடுத்த நிமிஷம் எனக்கு வர பதில், நான் அப்பயே போட்டு வச்சிட்டோம்மா அப்படின்வாங்க. ஸோ எங்களுக்கு எப்போ வந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, நாங்கள் என்ன சொன்னாலும் கொஞ்சம் கூட அந்த முகத்தில் வந்து அந்த புன்சிரிப்பு மாறவே மாறாது. எப்போ வந்தாலும் நான் பண்ணிட்டேம்மா, நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப அருமையாக இப்படியாக ஒரு நல்ல அண்ணனை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க புஷ்பாக்காவும் அவங்களுக்கு ஒரு படி இன்னும் மேலே, அவங்களும் சிரித்த முகத்தோடு எப்போ கேட்டாலும் எங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவிகரமாக இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு சொல்லவே வேணாம், அதுக்கு டபுள் மேலே அவங்க எப்போ கேட்டாலும் அங்கே அன்பாக நம்மளை எல்லாருக்கும் உபசரணையாக இருப்பாங்க.
எல்லா விதத்திலையும் எங்களுக்கு அனுகூலமாக, உண்மையிலே சொல்லப்போனால் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களை இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கவங்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நாங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நான் யார் பேரையும் அது விட்டுட்டேன்னான்னு எனக்கு தெரியல. முக்கியமாக சொல்லணும், மேரி ஆண்டிக்கு, அவங்களுக்கு நாங்கள் எப்போ கேட்டாலும் எங்களுக்கு டீ போட்டு கொடுப்பாங்க. அந்த கரெக்டாக அந்த டீ காஃபி எல்லாமே எங்களுக்கு சரியான நேரத்தில் கரெக்டாக போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டு காஃபியை விட இந்த காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு எங்கள் உள்ளார்ந்த நன்றிகளை, மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். வேறு யாராவது நான் விட்டுருந்தா தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. எங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த எங்களுடைய, நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப 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 நன்றி. நன்றி. நன்றியுரை வழங்கிய செல்வி வினோலின் அவர்களுக்கு சிறப்பாக நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். வினோலின் அவர்களும் பாபியும் சுகந்தி அக்காவும் இந்த தொடர்ந்து, சுகந்தி அக்காவுக்கும் சில பலவீனங்கள் இருந்தாலும் எல்லா அந்த மத்தியில் வந்து பாபிக்கு சொல்லப்போனால் நாங்கள் 4 பேருமே இந்த கொஞ்சம் 10 நாளாக சுகவீனத்தால் பாதிக்கப்பட்டுட்டோம். பாபி பாவம் கீழே விழுந்து கால் அவங்களுக்கு வீங்கிருச்சு. சுகந்தி அக்காவுக்கும் கொஞ்சம் பலவீனம் இருந்துச்சு, வினோலினுக்கும் சில பலவீனம். எனக்கு நல்லா இருந்து திடீர்னு வந்து கோல்டு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு இப்படி. ஆனால் அந்த பலவீனங்களுக்கு மத்தியிலும் கடவுள் எங்களை எடுத்து பயன்படுத்தினார். சிறப்பாக அன்பு சகோதரிகள் திருமதி சுகந்தி அப்பாதுரை அவர்களுக்கும் செல்வி வினோலின் அவர்களுக்கும் பாபிக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா, அவங்க பொறுப்பில் இருந்தாலும் இல்லைனாலும் ரெஜினா வாலண்டியராக வந்து எல்லா உதவிகளையும் அவங்க எங்களுக்கு செய்தி கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய ஆலோசனை, சில நேரத்தில் நாங்கள் போன வருஷம் என்ன நடந்துச்சு ரெஜினா அப்படின்ட்டு நான் கேட்பேன். அதனால் இந்த ப்ரோக்ராம்லாம் வச்சோமா அப்படின்ட்டு கரெக்டாக அவங்க சொல்லுவாங்க. அவங்க எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பாங்க. அதில் கரெக்டாக சொல்லி எல்லாத்தையும் மிக மிக சிறப்பமைத்த இந்த அன்பு சகோதரிகள் எல்லாருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது முடிவு ஜெபத்தை ஆயரவர்கள் நடத்தி இறையாசி வழங்குவார்கள். அதன் பின்னர் அன்பின் விருந்து செயலாளர் அவர்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த உணவு வந்து நம்ம எல்லாரும் கொண்டு வந்து நம்ம அதை வந்து ஷேர் பண்ணி சாப்பிடும்படியாக நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கே வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வைத்திருக்கிறோம். நீங்கள் வந்து தட்டு மட்டும் வாங்கி லைனில் நின்று பொறுமையாக வாங்கி கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாதிரி உங்களுக்கு பிடித்த உணவுகள் இருக்கும் பொழுது, பிடிக்காத உணவுகள் வேண்டான்னா நீங்கள் வேண்டான்னு சொல்லிவிடுங்க. வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது. யாருமே வேண்டாத உணவுகளை வாங்கிட்டு வேண்டான்னு சொல்லிவிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையான உணவுகளை மட்டும் நீங்கள் வாங்கி சாப்பிடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக வந்து அந்த தட்டு போடுவதற்கு டஸ்ட்பின் இருக்கிறது, அதனால் அங்கங்கே கீழே வைக்க வேண்டாம். நீங்கள் அந்த டஸ்ட்பினில் போடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதனால் முதல் வரிசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லாரும் சாப்பாடு வாங்கின பிறகு அடுத்த வரிசை வந்து அதில் இருக்குமானால் நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஃபுட்டு வந்து வேணும். அந்த பாட்லக்குன்றதே என்னென்னா, இருக்கிற உணவை எல்லாரும் பகிர்ந்து உண்ணுவது. கொஞ்சம் பேர் நல்லா சாப்பிடுவது, கடைசியில் இருக்கிறவர்கள் வந்து இருக்கிறத சாப்பிட்றதுன்ற வழக்கம் கிடையாது. இது இருக்கிற உணவை எல்லாரும் சாப்பிட வேண்டும், அதுதான் இதனுடைய முறை. அதனால் ஒரு வரிசை முழுவதுமாக எல்லாரும் வாங்குகிற வரைக்கும் பொறுமையாக சாப்பிடுங்க. அடுத்தது இருக்குமானா நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். தேவையான அளவு நிறைய உணவு இருக்கிறது. நீங்கள் அதனால் பொறுமையாக இருந்து பொறுமையாக சாப்பிடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நடி செலுத்துகிறோம். இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே என்று அழைக்கப்படுகிற மகளிர் தின நிகழ்வுகளை என்னுடைய திருச்செம்பின் வழியாக இப்படி நாங்கள் கொண்டாடி மகிழவும், எங்களுக்கு நீ தந்திருக்கக்கூடிய ஆற்றல்களையும் தாளந்துகளையும் திறமைகளையும் கொணரவும் நீ தந்த இந்த வாய்ப்புக்காக நடி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பினை எங்களுக்கு உருவாக்கி தந்த திருச்சபைக்காக, அந்த திருச்சபையில் உற்சாகத்தோடு ஊக்கப்படுத்துகிற எங்களுடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக நடி செலுத்துகிறோம். தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய பெண்கள் ஐக்கிய சங்க தலைமை பொறுப்பில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஐரம்மா திருமதி நல்லி மார்ட்டின் அவர்களுக்காக, செயலர் திருமதி சுகந்தி அப்பாதுரை அவர்களுக்காக, பொருளர் செல்வி வினோலின் அவர்களுக்காக, கன்வீனர் திருமதி பாபி எஸ்தர் ஆகியோருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எங்களுக்கு சிறப்பான விதத்தில்
நல்ல முயற்சிகளை எங்களுக்கு தந்து அநேக பயிற்சிகளை நாங்கள் பெற்றவர்களாக இங்கே ஒன்று கூடி மகிழவும், என்னுடைய ஆற்றலையும் தாளந்துகளையும் திறமைகளையும் வெளிக்கொணரவும், வயது வித்தியாசம் பாராமல் ஆண்டவரே இந்த மகளிர் தின நிகழ்வுகள் எல்லாம் எங்களுக்கு உரியவை என்ற உரிமை போராளிகளாக இங்கே வந்து செயல்பட்ட ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நிகழ்வில் என்னுடைய ஐக்கியம் வலுப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எங்களுக்கு சிறப்பான விதத்தில் தங்களுடைய நல்ல ஆதரவை தந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய செயலர் திரு அருள்ரவி, பொருளர் திரு ஜெயசீலன் மற்றும் இந்த திருச்சபையின் பெற்றோர், பெரியோர், முன்னோர் யாவரையும் நம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் இணைந்து செயல்படுகின்றவர்களாக காணப்படுகிறோம். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இம்மட்டும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, சிறப்பாக உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களுக்கு அந்த பகிர்ந்தளிக்கக்கூடிய முறையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த பகுதலின் அடிப்படை உணவை நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அந்த உணவை நீர் ஆசீர்வதியும். கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த உணவின் ஐக்கியத்திலும் உம்முடைய அன்பின் பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கிறோம். மகிழ்ச்சியோடு நாளை தினத்திலும் நாங்கள் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்லங்களுக்கு செல்லும் பொழுது உம்முடைய மாறாத பிரசன்னம் எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கின்றேன் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய ஆசீர்வாத வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தோடும் இந்த மகளிர் என்ற நிலையிலே ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருவரோடும் நிலத்தந்த வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். தேங்க்யூ.